ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூலை 21ஆம் தேதி நாளைய தினம் ஆடி மாதத்தோட முதல் செவ்வாய். இப்போ சொல்லக்கூடிய இந்த 2 பொருட்களை உங்க வீட்டோட நிலைவாசலில் நீங்க வைக்கும்போது நல்லது மட்டுமே நடக்கும். பணத்தை காந்தம் போல உங்கள் பக்கம் ஈர்க்கும். கணவருடைய வருமானம் உடனே உயரும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதே விசேஷமான நாள் தான். முருகப்பெருமானுக்கும் மங்களகாரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கும் உகந்த ஒரு நாள். செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய எந்த ஒரு திதி நட்சத்திரமா இருந்தாலும் அதை ருணம் தீர்க்கக்கூடிய நாளா விரதமா நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். ருணம்னா ஒண்ணுமில்ல, கடன். நம்ம கடன் பிரச்சனைக்கு காரணமாகவும் இருக்கக்கூடியவர், அதே மாதிரி அதுக்கு தீர்வும் கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் தான். ஜாதகத்துல செவ்வாய் பலவீனமா இருக்கக்கூடியவங்களுக்கு இது மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகம். அப்படிப்பட்ட செவ்வாய் பகவானுக்கும் கலியுக தெய்வமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கும் உகந்த இந்த செவ்வாய்க்கிழமை ஆடி மாதத்துல வந்திருக்கிறது பன்மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு நாள். பொதுவா செவ்வாய்க்கிழமைய முருகன் வழிபாட்டுக்கு ஒதுக்குவீங்க. அதுவே ஆடி மாதத்துல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகள்ல ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை நீங்க முழுமையா விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செய்தா, வருஷத்துல மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய எல்லா செவ்வாய்க்கிழமைகளையும் முழுமையாக வழிபட்ட பலன் இந்த ஒரே ஒரு நாள்ல கிடைக்குமா. ஜூலை 17ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய ஆடி மாதம் ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. 32 நாட்களோட வரக்கூடிய இந்த ஒரு ஆடி மாதத்துல ஆடி வெள்ளிக்கிழமைகள் 5 வெள்ளிக்கிழமைகளும், ஆடி செவ்வாய் 4 ஆடி செவ்வாயும் வந்திருக்கு. இதுல ஜூலை 21ஆம் தேதி வரக்கூடிய இந்த நாள் நமக்கு ஆடியோட முதல் செவ்வாய். வாழ்க்கையில கடன் பிரச்சனை அதிகமா இருக்கு, சொந்த வீடு அமையல, வாடகை வீட்டிலே வசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இல்ல உங்களுடைய பூர்வீக சொத்து, வீடு, நிலம் இது சம்பந்தப்பட்ட வழக்குகள் நிலுவையில இருக்கு, அதுக்கான தீர்வு உங்களுக்கு சாதகமா வரமாட்டேங்குது. இது மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு தீர்வு கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் தான். நீங்க செவ்வாய் பகவானை வணங்கும் போது முருகப்பெருமானுடைய அருளும், முருகப்பெருமானை வணங்கும் போது செவ்வாய் பகவானோட அனுகிரகம் உங்களுக்கு மறைமுகமா அப்படியே கிடைச்சிடும். ஒரே நாள்ல 2 விதமான தெய்வங்களை ஒரு சேர வணங்குவதற்கான ஒரு நாள் இந்த ஒரு ஆடி செவ்வாய். ஆடி செவ்வாய் அன்னைக்கு அதிகாலை எழுந்து சுத்தபத்தமா குளிச்சுட்டு உங்க வீட்டோட பூஜை அறைய சுத்தப்படுத்தி முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்துக்கோ சிலைக்கோ சிவப்பு நிற மலர்களால் அலங்காரம் செய்து முருகனுக்கு இனிப்புல ஏதாவது நைவேத்தியம் செய்து வச்சு படைக்கிறது ரொம்ப விசேஷம். ஆடி செவ்வாயே சிறப்பு தான். அந்த ஆடி செவ்வாயோட அஷ்டமி சேர்ந்து வந்திருக்கிறது கூடுதல் சிறப்பு. நாளைய தினம் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய வளபிரை அஷ்டமி. அஷ்டமி திதி காலையில 8:30 மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் புதன்கிழமை காலையில 9:30 மணி வரைக்கும் இருக்கு. செவ்வாய்க்கிழமை 3 நாள் ராகு காலம். அந்த நேரத்துல அஷ்டமிக்கு உரிய பைரவர் வழிபாடு பண்றதும், மாலை 6-7 மணிக்கு மேல முடிஞ்சா செவ்வாய் ஹோரையில இரவு 8-9 இந்த 1 மணி நேரத்துல முருகப்பெருமான் வழிபாடும் கூடுதல் சிறப்பு பலனை கொடுக்கும். கூடவே உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம் இவங்க எல்லாரையும் பிரார்த்தனை பண்றதுக்கான நாளாகவும் இந்த ஒரு ஆடி செவ்வாயை மாத்திக்கலாம். அப்படிப்பட்ட ஆடி செவ்வாயில இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த 2 பொருட்களை செவ்வாய் ஹோரையில உங்க வீட்டோட நிலைவாசல்ல வைக்கணும். முன்னாடியே சொன்ன மாதிரி செவ்வாய் ஹோரை செவ்வாய்க்கிழமை இரவு 8-9 இந்த 1 மணி நேரம் இருக்கு. இந்த நேரத்துல இப்ப நாம சொல்லக்கூடிய அந்த 2 பொருட்கள். முதல் முக்கியமான பொருள் பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருப்பீங்க, துவரம்பருப்பு. ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடியவங்க, செவ்வாய் கிரகம் பலவீனமா இருக்கக்கூடியவங்க, அதே மாதிரி வியாபாரத்துல தொழில முன்னேற்றமே இல்லை, எதை தொட்டாலும் தடையாவே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அற்புதமான ஒரு பரிகாரம் தான் இந்த துவரம்பருப்பு பரிகாரம். செவ்வாய் பகவானுக்குரிய துவரம்பருப்பை செவ்வாய் ஹோரையில நீங்க ஒரு முருகப்பெருமான் போட்டோ கூட வச்சு பூஜை பண்ணும்போது முருகப்பெருமானுடைய அருளாசியால செவ்வாய் பகவானோட தாக்கம் உங்க ஜாதகத்துல குறையுமா. அது மூலயமா கிரகதோஷ பாதிப்புகள் ஓங்கி விழாம தாங்கி விழும். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த துவரம்பருப்புக்குரிய சக்தியை பத்தி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால ஒரே ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்து வச்சுக்கணும். துவரம்பருப்பை பத்தி, அதோட மகிமையை பத்தி பல வீடியோஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க, நம்மளும் கேட்டிருக்கோம். ஆனா இன்னொரு முக்கியமான பொருள் இருக்கு. அதுதான் சோம்பு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பெருஞ்சீரகம். பணவரவு அப்புறம் லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்துவதற்கான அற்புதமான ஒரு தாந்திரிக பொருள் எது தெரியுமா? பெருஞ்சீரகம் தான். பெருஞ்சீரகத்துல அதோட வாசத்துல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க. அடுத்ததா நிம்மதியான உறக்கம், தேவையில்லாத பயம், பதட்டம் நீங்க. நல்லா சாப்பிட்டுருப்போம், ஆனா இரவு நேரங்களில் தூக்கம் வராது, ஏதோ ஒரு குழப்பம், மன அமைதி இல்லாம மனசு சஞ்சலப்படும். அப்படிப்பட்ட விஷயங்கள், கெட்ட கனவுகள் இது மாதிரி வர்றதுக்கு அதுக்கு தீர்வு
பெருஞ்சீரகம் அழைக்கப்படக்கூடிய சோம்ப பயன்படுத்தலாம். அடுத்ததா புதன் தோஷம் நீங்கி புத்தி கூர்மை அதிகமாக. புதன் பகவானுக்கு புத்திகாரகன்னு இன்னொரு பெயர் இருக்கு. ஜாதகத்துல புதன் பலம் பெறுவது மூலயமா பேச்சு திறன் அதிகரிக்கும். வியாபாரத்துல அது மூலயமா லாபத்தை ஈற்ற முடியும். மாணவர்களுக்கு, குழந்தைகளுக்கு, குறிப்பா படிக்கக்கூடியவங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாகும். இதுதான் பெருஞ்சீரகத்துக்கும் புதன் தோஷத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு. அடுத்ததா வீட்டுல இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள், நெகட்டிவ் எனர்ஜி, இது எல்லாத்தையுமே அடித்து விரட்டக்கூடிய கண் திருஷ்டி, பொறாமையை, இந்த மாதிரி ஆற்றலை நீக்கி நேர்மறை ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடிய, மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு பொருள் சோம்பு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த ஒரு பெருஞ்சீரகம். துவரம்பருப்புக்கு ஒரு மகிமை இருக்குன்னா, அதை விட 10 மடங்கு சக்தி வாய்ந்த எக்கச்சக்கமான குணங்களை ஏற்படுத்தக்கூடியது இந்த ஒரு சோம்புன்னு சொல்லக்கூடிய பெருஞ்சீரகம். இந்த 2 பொருட்களையும் ஒரு சிறிய கிண்ணத்திலையோ, இல்ல இப்ப நீங்க வீடியோல பாக்குற மாதிரி ஒரு சிறிய அகல் விளக்கை எடுத்து வச்சுக்கணும். எடுத்த உடனேயே இதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு உங்க வீட்டோட நிலைவாசல வைக்க கூடாது. முருகப்பெருமான் போட்டோ சிலைக்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து, அதுவும் செவ்வாய் ஹோரை இரவு 8-9 அந்த 1 மணி நேரத்துல சரியாக 8 மணி ஆரம்பித்ததும் பூஜை அறையில இந்த 2 பொருட்களையும் வச்சு பூஜை பண்ணிட்டு, இப்ப நாம சொல்லிருக்கக்கூடிய, அதாவது துவரம்பருப்புக்கு என்னென்ன மகிமைகள் இருக்குதோ, அந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்கக்கூடிய சக்தி இருக்குதோ, அந்த எல்லா பிரச்சனைகளையும் வாய்விட்டு நீங்க முருகப்பெருமான் கிட்ட சமர்ப்பிக்கணும். அதே மாதிரி இந்த சோம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பெருஞ்சீரகத்துக்கு என்ன மாதிரி மகிமை இருக்குதோ, என்ன மாதிரி சக்திகள் இருக்கோ, அந்த குறைகள் எல்லாத்தையுமே நீங்க முருகப்பெருமான் கிட்ட ஒப்படைக்கணும். சரியாக ஒரு 5 நிமிஷம் இது பூஜை அறையில இருந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு உங்க வீட்டோட நிலைவாசல்ல, அதுவும் தீபம் ஏற்றக்கூடிய இடத்துல பக்கத்துல வச்சுட்டு நீங்க உங்க அன்றாட வேலை பார்க்கலாம். குறைந்தது 8 மணிலிருந்து 9 மணி, இந்த 1 மணி நேரம் செவ்வாய் ஹோரையில இந்த 2 பொருட்களும் நிலைவாசல இருக்கும்போது செவ்வாய் பகவானோட ஆதிக்கம் உங்க வீட்டுக்குள்ள அதிகமாகும். அது மூலயமா செவ்வாய் தோஷம் படிப்படியா குறையும். அதோட தோஷம் ஓங்கி விழாம தாங்கி விழும். கிரக தோஷத்துல செவ்வாய் கிரக தோஷம் அதோட தாக்கம் கொஞ்சமா இருந்தா கூட அது பெரிய வீரியத்தை ஏற்படுத்தும். குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கலாம், இல்லைன்னா சரியான வேலை அமையாம இருக்கலாம், திருமண வரன் அமையாம வரன் தட்டிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் அதுக்கு தீர்வு இது மூலயமா கிடைக்கும். சரியாக 1 மணி நேரம் இந்த 2 பொருட்களும் நிலைவாசல அப்படியே இருக்கட்டும். இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி செவ்வாய் ஹோரை முடிஞ்சதுக்கு அப்புறமா 9 மணிக்கு பிறகு ஒரு சிவப்பு நிற துணியில இந்த சோம்பையும் அந்த துவரம்பருப்பையும் ஒன்றாக சேர்த்து மூட்டையா கட்டி உங்க வீட்டுல பூஜை அறையில முருகப்பெருமான் போட்டோவுக்கு பக்கத்துல நீங்க பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். செவ்வாய்க்கிழமைகள்லையும் கிருத்திகை நட்சத்திரனைக்கும் சஷ்டி விரதம் அன்னைக்கும் இந்த மூட்டைக்கு சாம்பிராணி தூபம், கற்பூர ஆரத்தை காமிக்கிறது ரொம்ப விசேஷம். குறைந்தது 3 மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கோ இல்ல சஷ்டி விரதம், கிருத்திகை விரதம் அன்னைக்கோ இந்த பழைய மூட்டையை பிரிச்சு பார்த்து அதுல இருக்கக்கூடிய பொருட்கள் கெட்டு போயிருந்தா அதை அப்படியே தண்ணியில விட்டுட்டு மறுபடியும் இதே மாதிரி தயார் செய்து, அதுவும் செவ்வாய்க்கிழமை தயார் செய்து எடுத்த இடத்துல வச்சிடுங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும். இதோட ஆரம்பம் ஆடியோட முதல் செவ்வாய் நாளைய தினம் இருக்கும்போது நிச்சயம் பலன் கிடைக்கும். ஒரு வீட்டோட நிலைவாசல் அப்படிங்கிறது ஒரு வீட்டுக்கான இதய துடிப்பு மாதிரி. அந்த இடத்துல செவ்வாய் ஹோரையில செவ்வாய் பகவானுக்கு உகந்த இந்த பரிகாரத்தை பண்ணும்போது வாழ்க்கையில பல முன்னேற்றங்கள் ஏற்படும், தடைகள் அகலும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.